Hello and welcome to Joy of Learning English. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Class 12 English Flamingo புக்கில் இருக்க Chapter number 7 The Interview. இதோட Part 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். Part 1ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பார்க்காதவங்க அங்கேருந்து போய் பாருங்கள். I am a professor who writes novels on Sundays. Umberto Eco. Umberto Eco ஒரு ஃபேமஸ் இட்டாலியன் ரைட்டர். ரைட்டர் நிறைய எழுதினது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய ரீட் பண்ணுவார். இவர்கிட்ட ஒரு பெரிய லைப்ரரியே இருந்தது. 30,000 புக்ஸ் அவரோட லைப்ரரியில் வச்சுருந்தார். நிறைய ரைட்டர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ரைட்டர் அப்படின்னு பார்த்தா உம்பேர்ட்டோ எக்கோ. இவர் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால சண்டேஸில் மட்டும் நாவல்ஸ் எழுதுவார் அப்படின்னு சொல்கிறாரு. The following is an extract from an interview of Umberto Eco. The interviewer is Mukund Padmanabhan from The Hindu. இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த இன்டர்வியூ த ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்தது. இன்டர்வியூவர் பேர் முகுந்த் பத்மநாபன். இவர் தான் உம்பேர்ட்டோ எக்கோவை இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. அதிலிருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் கொஞ்சம் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. உம்பேர்ட்டோ எக்கோ, a professor at the University of Bologna in Italy, had already acquired a formidable reputation as a scholar for his ideas on semiotics, the study of science, literary interpretation, and medieval aesthetics before he turned to writing fiction. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பெலோனியா ரொம்ப பாப்புலரான ஒரு யூனிவர்சிட்டி. இதை எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க, எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1088 ஆரம்பிச்சிருக்காங்க. அது இப்போ வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா இப்போ வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்க ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி வேர்ல்டுலேயே இது தான். பெலோனியா அப்படின்னு தான் சொல்லணும். எப்போவுமே லாட்டினில் GNA அப்படின்னு ஒரு வேர்டு முடிஞ்சிச்சுன்னா அதை NYA அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இந்த யூனிவர்சிட்டியை ஆரம்பிக்கும் போது தான் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டே ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அங்கே தான் ப்ரொஃபஸராக உம்பேர்ட்டோ எக்கோ வேலை பார்த்தாரு. அங்கே அவருக்கு எந்த அளவுக்கு ரெப்யூட்டேஷன் இருந்ததுன்னா அவர் ஒரு ஸ்காலர் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்காலர்னு நம்ம யாரையும் சீக்கிரம் சொல்லிட மாட்டோம். ஃபார்மிடபிள் ரெப்யூட்டேஷன் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் ரெப்யூட்டேஷன், ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். எதுக்காக அப்படின்னா அவரோட ஐடியாஸ் ஆன் செமியாட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் சிம்பிள்ஸ், அதை எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணலாம், அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதை பற்றியெல்லாம் படிக்கிறது. அந்த ஃபீல்ட்லேயும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேமஸாக இருந்தார். லிட்ரரி இன்டர்ப்ரிட்டேஷன் அப்படின்னா லிட்ரேச்சரை நம்ம எப்படி பர்சனலி மீனிங்ஃபுல்லாக மாற்றுறோம், அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், அதில் இருக்க பிளாட், கேரக்டர், செட்டிங், சிம்பிள், பாயிண்ட் ஆஃப் வியூ, இதெல்லாம் நம்ம எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் லிட்ரரி இன்டர்ப்ரிட்டேஷன். ஸோ அந்த விஷயத்துலையும் இவர் ரொம்ப ஸ்கில்டாக இருந்தார். மிடிவல் எஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா மிடிவல் அப்படிங்கிறது ஒரு பீரியட் ஆஃப் டைம், மிடில் ஏஜ். நம்ம தமிழில் சங்கம் லிட்ரேச்சர் அந்த பீரியடை சங்கம் ஏஜ்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி யூரோப்பில் மிடில் ஏஜ், மிடிவல் பீரியட் அப்படின்னு ஒன்று இருந்தது. எஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா ரிலேட்டட் டு பியூட்டி ஆர் த அப்ரிசியேஷன் ஆஃப் பியூட்டி. அந்த மிடிவல் பீரியடில் இருந்த ஆர்ட், பெயிண்டிங், லிட்ரேச்சர் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்த பியூட்டியை அப்ரிஷியேட் பண்ணுறது. ரைட்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே, ஃபிக்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடியே இவர் இந்த விஷயங்களுக்காகலாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். லிட்டரரி ஃபிக்ஷன், அகாடமிக் டெக்ஸ்ட், எஸ்ஸேஸ், children's books, newspaper articles, his written output is staggeringly large and wide-ranging. In 1980, he acquired the equivalent of intellectual superstardom with the publication of The Name of the Rose, which sold more than 10 million copies. ஃபிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி ஸ்டோரி, நம்மளாக ஒரு கதை எழுதுறது. அகாடமிக் டெக்ஸ்ட் அப்படின்னா ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டியில் இங்கெல்லாம் படிக்கிறதுக்காக ஒரு ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி எழுதுறது. அப்புறம் நிறைய எஸ்ஸேஸ் எழுதியிருக்காரு, குழந்தைங்களுக்குன்னு தனியாக புக்ஸ் எழுதியிருக்காரு, நியூஸ் பேப்பர்ஸ்லாம் நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காரு. ஸ்டாகரிங்லி லார்ஜ் அப்படின்னா அஸ்டானிஷிங்லி டூ மச், ஒருத்தரால் இவ்வளோ எழுத முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய எழுதியிருக்காரு. வைட் ரேஞ்சிங் அப்படின்னா இந்த டாபிக் தான் இல்லாமல் நிறைய டாபிக்ஸில் அவர் எழுதியிருக்காரு. இவர் 1980 ஒரு லிட்ரரி ஃபிக்ஷன் எழுதுறாரு. அதோட பேர் த நேம் ஆஃப் த ரோஸ். இது எவ்வளோ காப்பி விற்றுச்சுன்னா 10 million காப்பீஸ், அதாவது 1 crore காப்பீஸ் இது விற்றுருக்கு. சினிமா சூப்பர் ஸ்டார் கேள்விப்பட்டிருப்போம், இல்லைனா ஸ்போர்ட்ஸில் சூப்பர் ஸ்டார் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. ஆனால் இன்டெலெக்சுவல் சூப்பர் ஸ்டார்டம். ஆனால் இவர் ஒரு புக் எழுதி தன்னோட அறிவுக்காக சூப்பர் ஸ்டார் ஆகியிருக்காரு. Mukund, the English novelist and academic David Lodge once remarked, "I can't understand how one man can do all the things he does." நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்க இல்லையா, அவர் தான் டேவிட் லாட்ஜ். இங்கே ஹீ அப்படிங்கிறது எக்கோ. இங்கே நம்மளோட இன்டர்வியூவர் முகுந்த் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் இங்கே
டேவிட் லாட்ஜ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட்டை பற்றி சொல்கிறாரு. டேவிட் லாட்ஜ் நாவலிஸ்ட் மட்டும் இல்லை, அகாடமிக் அப்படின்னா அவரும் டீச் பண்ணுறவர். அவர் ஒரு தடவை எக்கோவை பற்றி என்ன சொன்னாருன்னா, எப்படி ஒரு மனுஷனால் இவ்வளோ வேலை செய்ய முடியுதுன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிறாரு. அதை தான் இங்கே முகுந்த் சைட் பண்ணுறாரு. லாட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்கோ ஒரு மல்டி டாஸ்கர். உம்பேர்த்தோ எக்கோ இதுக்கு உம்பேர்த்தோ என்ன பதில் சொல்கிறாருன்னா, மேபி I give the impression of doing many things, but in the end, I am convinced I am always doing the same thing. Mukund, which is? Maybe இருக்கலாம், நான் நிறைய வேலை செய்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்குறேன், ஆனால் in the end நான் என்ன நினைக்கிறேன், ஐ எம் கன்வின்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. நான் எப்போவுமே ஒரே வேலையை தான் திரும்ப திரும்ப செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு தான் முகுந்த் விச்சஸ் அப்படின்னா அது என்ன வேலை அப்படின்னு கேட்குறாரு. உம்பேர்த்தோ எக்கோ now that is more difficult to explain. I have some philosophical interests and I pursue them through my academic work and my novels. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபிலாசபி அப்படின்னா தமிழில் தத்துவம்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தாட், ஒரு திங்கிங் இருக்கும். ஒவ்வொருத்தரும் விஸ்டமை தேடி போவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்பில் இருக்க ஒரு ஒரு விஷயத்தை பற்றியும் டிஃப்ரெண்ட் ஃபிலசாஃபிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், தாட்ஸ் இருக்கும். இவருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஃபிலசாஃபிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறாரு. இவருக்கும் நிறைய ஃபிலசாஃபிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, காட் பற்றி, மேனோட எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி எல்லாம். அதெல்லாம் அவர் எப்படி பர்சியூ பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, அவரோட அகாடமிக் ஒர்க், அவர் யூனிவர்சிட்டியில் பண்ணுற அவரோட டீச்சிங்ஸ், அவரோட ரைட்டிங்ஸ் மூலமாக, அவரோட நாவல்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அவரோட ஃபிலசாஃபிக்கல் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கலாம். Even my books for children are about non-violence and peace. You see the same bunch of ethical, philosophical interests. இவர் சில்ட்ரனுக்காகவும் புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. அந்த புக்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி எதை பற்றி அப்படின்னா நான் வயலன்ஸ் அண்ட் பீஸ், யார் கூடயும் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறத தான் இவர் குழந்தைங்களுக்கும் சொல்கிறாரு. எத்திக்கல் அப்படின்னா எது சரி எது தப்பு அப்படிங்கிறது. இப்போது நான் வயலன்ஸ், பீஸ் அப்படிங்கிறது கூட சரியான விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தானே. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, திரும்ப திரும்ப நான் அதை பற்றியே தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஃபிலசாஃபிக்கல் இன்ட்ரெஸ்ட் தான் யூனிவர்சிட்டிலையும் அதே தான், என்னோடய நாவல்ஸ்லேயும் அதே தான், சில்ட்ரன்ஸ் புக்லேயும் அதே தான் அப்படிங்கிறாரு. அண்ட் தென் ஐ ஹாவ் அ சீக்ரெட். Did you know what will happen if you eliminate the empty spaces from the universe? Eliminate the empty spaces in all the atoms. The universe will become as big as my fist. அப்புறமா நான் ஒரு சீக்ரெட் சொல்லவா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இருக்கிறதுலே சின்னது அப்படின்னு நம்ம ஆட்டம் தான் சொல்லுவோம். ஆனால் அந்த ஆட்டம்குள்ளே கூட ஸ்பேஸ் இருக்குது. இப்படி இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்தது தான் யூனிவர்ஸில் இருக்க எல்லா ஸ்பேஸையும் நம்ம எடுத்துட்டோன்னா, எலிமினேட் பண்ணிட்டோன்னா, யூனிவர்ஸ் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. ஸ்பேஸ் இல்லாத யூனிவர்ஸ் அப்படிங்கிறது என்னோடய ஃபிஸ்ட் சைஸ்க்கு தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. நம்மளோட கையளவு, நம்ம கையில் இருக்க விரலெல்லாம் மடிச்சிட்டோன்னா எவ்வளோ பெருசு இருக்குமோ, ஃபிஸ்ட் அப்படிங்கிறத தமிழில் முஷ்டி அப்படின்னு சொல்லுவோம். கைப்பிடி அளவு தான் இந்த யூனிவர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. Similarly, we have a lot of empty spaces in our lives. Call them interstices. Say you are coming over to my place, you are in an elevator, and while you are coming up, I'm waiting for you. எப்படி இந்த யூனிவர்ஸில் நிறைய ஸ்பேஸ் இருக்கோ, எப்படி ஒவ்வொரு ஆட்டம்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கோ, அதே மாதிரி தான் நம்ம லைஃப்ஸ்குள்ளேயும் நிறைய எம்டி ஸ்பேசஸ் இருக்குது. அதை நான் இன்டர்ஸ்டிசஸ்ன்னு சொல்கிறேன். இன்டர்ஸ்டிசஸ் அப்படின்னா இடைவெளி, ஸ்பேஸ் பிட்வீன் திங்ஸ். இப்போ நீ என்னோட இடத்துக்கு வரேன்னு வச்சுக்கோ, நீ எலிவேட்டரில் வந்துட்டுருக்க. நீ வந்துட்டுருக்கும் போது நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். திஸ் இஸ் அன் இன்டர்ஸ்டிஸ், an empty space. I work in empty spaces. இப்போ நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த டைம் இன்டர்ஸ்டிஸ், இது ஒரு எம்டி ஸ்பேஸ். எப்போல்லாம் கேப் கிடைக்குதோ அப்போல்லாம் எழுதிட்டே இருக்கேன். While waiting for your elevator to come up from the first to the third floor, I have already written an article. Laughs. உன்னோட எலிவேட்டர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தேர்ட் ஃப்ளோருக்கு வரணும். எலிவேட்டர் அப்படிங்கிறது லிஃப்ட். வர்றதுக்குள்ளே என்னோட ஒரு ஆர்டிக்கலே ரெடி ஆகிடும் அப்படின்னு சிரிக்கிறாரு. ஆர்டிக்கல் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பரில் மேகசீனுக்காக எழுதுகிற ஒரு எஸ்ஸே. Mukund, not everyone can do that, of course. Your non-fictional writing, your scholarly work has a certain playful and personal quality about it. அதுக்கு முகுந்த் சொல்கிறாரு, நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க, ஆனால் எல்லாராலையும் இதை செய்ய முடியாது. நான் ஃபிக்ஷனல் அப்படின்னா ஃபேக்ட்ஸ் பற்றி எழுதுறது, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. உங்களோட ஸ்காலர்லி ஒர்க் அப்படின்னா அகாடமிக் ஒர்க், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, மற்ற ஸ்காலர்ஸ்க்காக இவர் எழுதுறது. அது எல்லாத்துலேயுமே சர்டன் பிளேஃபுல்னஸ் அப்படின்னா ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. அது ஒரு அகாடமிக் ஒர்க்காக இருந்தால் கூட ரொம்ப போரிங்காக இல்லாமல் ரொம்ப பிளேஃபுல்னால் அதுதான் மீனிங், போர் அடிக்காமல் எழுதுறது.
அதோட அவரோட பர்சனல் குவாலிட்டி, அவரோட கேரக்டரிஸ்டிக்கெல்லாம் நம்ம அவரோட ஒர்க்கில் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. It is a marked departure from a regular academic style, which is invariably depersonalized and often dry and boring. Have you consciously adopted an informal approach, or is it something that just came naturally to you? Regular academic style textbook எல்லாம் பார்த்தீங்கன்னா அது எழுதின ஆத்தரோட பர்சனாலிட்டியை நம்ம அதில் பார்க்கவே முடியாது. டெக்ஸ்ட் புக் எல்லாமே ட்ரை அண்ட் போரிங்காக தான் இருக்கும். ஆனால் மார்க் டிபார்ச்சர் அப்படின்னா அந்த ஸ்டைல்லேருந்து இவரோட ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் புக் எல்லாம் அகாடமிக் ஸ்டைல் அப்படிங்கிறதே ரொம்ப ஃபார்மலாக தான் எழுதணும். ஆனால் நீங்கள் ரொம்ப இன்ஃபார்மலாக எழுதுறீங்க. இது நீங்களே அடாப்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டைலாக நீங்கள் கான்ஷியஸாக அதை பண்ணுறீங்களா, இல்லை இது உங்களுக்கு நேச்சுரலாக வருதா அப்படின்னு கேட்குறாரு. Umberto Eco. When I presented my first doctoral dissertation in Italy, one of my professors said, "Scholars learn a lot of a certain subject, then they make a lot of false hypotheses, then they correct them, and at the end, they put the conclusions." Dissertation அப்படின்னா PhD பண்ணும்போது நம்ம ஏதாவது ஒரு டாப்பிக்கில் ரீசர்ச் பண்ணணும். ஸோ அந்த ரீசர்ச் பண்ணது எல்லாத்தையும் we have to write it down. ஒரு லாங் எஸ்ஸே மாதிரி எழுதணும். ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு மாதிரி இருக்கும். அதை சப்மிட் பண்ணி அதை யூனிவர்சிட்டியில் இவாலுவேட் பண்ணி நமக்கு டிகிரி கொடுப்பாங்க. அதுதான் டிசர்டேஷன். இவரோட ஃபர்ஸ்ட் டாக்டோரல் டிசர்டேஷனை இட்டலியில் இவர் ப்ரெசென்ட் பண்ணப்போ அங்கேருந்து ஒரு ப்ரொஃபஸர் என்ன சொன்னார்னா, ஸ்காலர்ஸோட வேலை என்னென்னா அவங்க ஒரு சர்டன் சப்ஜெக்டை பற்றி ரொம்ப படிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி லாட் ஆஃப் ஃபால்ஸ் ஹைப்போதெசிஸ் அப்படிங்கிறது அசம்ஷன்ஸ், இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி தேவையில்லாமல் நிறைய ஹைப்போதெசிஸ்லாம் அவங்களே டெவலப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கரெக்ட் பண்ணிக்குவாங்க. கடைசியில் அவங்களே ஒரு கன்க்ளூஷனும் எழுதுவாங்க அப்படின்னு சொன்னாராம். இப்படி தான் நிறைய ஸ்காலர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இப்படி தான் நிறைய ரிசர்ச் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னாராம். You, on the contrary, told the story of your research, even including your trials and errors. ஆனால் you அப்படிங்கிறது இங்கே உம்பெர்டோ எக்கோ. மற்றவங்க மாதிரி இல்லாமல் ஆன் த கான்ட்ரரி, அதுக்கு ஆப்போசிட்டாக நீ உன்னோட ரிசர்ச்சோட கதையை சொல்லியிருக்க. நீ என்னென்ன ட்ரை பண்ண, அது எப்படியெல்லாம் தப்பாக போச்சு அப்படிங்கிற கதையெல்லாம் இங்கே சொல்லியிருக்க அப்படின்னாராம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ரொம்ப ப்ளேஃபுல்லாக இருக்கும், ஒரு பர்சனல் டச் அதில் இருக்கும் அப்படின்னு. At the same time, he recognized I was right and went on to publish my dissertation as a book, which meant he appreciated it. ஆனால் அதே சமயம் அவர் ரொம்ப இன்ஃபார்மலாக எழுதியிருந்தா கூட, அவரோட ட்ரையல்ஸ் அண்ட் எரர்ஸ் பற்றியெல்லாம் எழுதியிருந்தா கூட, அவர் எதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருந்தாரோ அது கரெக்ட் அப்படின்னு அவரோட ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்சதுனால அவர் இந்த டிசர்டேஷனை ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஒரு ப்ரொஃபஸரே ஒரு ஸ்டூடெண்ட்டோட டிசர்டேஷனை புக்காக பப்ளிஷ் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் எழுதின விஷயத்தை அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாருன்னு தானே அர்த்தம். At that point, at the age of 22, I understood scholarly books should be written the way I had done, by telling the story of the research. This is why my essays always have a narrative aspect. அந்த டிசர்டேஷன் அவர் ப்ரெசென்ட் பண்ணி அது புக்காக பப்ளிஷ் ஆனப்போ அவருக்கு ஏஜ் 22. அப்போ அவருக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, ஸ்காலர்லி புக்ஸ், அகாடமிக் புக்ஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி தான் எழுதணும். ரிசர்ச்சை பற்றி எழுதும் போது ஸ்டோரி ஆஃப் த ரிசர்ச்சை தான் நம்ம சொல்லணும். நான் எப்படி எழுதணுனோ அது மாதிரி தான் எழுதணும் அப்படிங்கிறது அவருக்கு அந்த வயசுலேயே புரிஞ்சிச்சு. அதனால தான் அவரோட எஸ்ஸேஸில் கூட அவர் ரொம்ப டிட்டாச்சாக இல்லாமல் அவரோட பர்சனல் டச்செல்லாம் போட்டு ஒரு நரேட்டிவ் ஆஸ்பெக்ட், ஒருத்தர் நடந்ததெல்லாம் சொல்கிற மாதிரியே அந்த ஸ்டைலில் எழுத ஆரம்பித்தார். அண்ட் திஸ் இஸ் வை ப்ராபப்ளி ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் நரேட்டிவ்ஸ் நாவல்ஸ் ஸோ லேட் அட் த ஏஜ் ஆஃப் 50 மோர் ஆர் லெஸ். அதனால தான் ஒரு வேளை நான் என்னோடய ஃபர்ஸ்ட் நாவலை 50 வயசில் தான் எழுதினேன் போல இருக்கு அப்படிங்கிறாரு. I remember that my friend Roland Barthes was always frustrated that he was an essayist and not a novelist. He wanted to do creative writing one day or another, but he died before he could do so. இங்கே உம்பெர்டோ எக்கோ அவரோட டியர் ஃப்ரெண்ட் ரோலண்ட் பார்ட்ஸ் பற்றி சொல்கிறாரு. அவர் ஒரு ஃப்ரெஞ்ச் எஸ்ஏயிஸ்ட், ஃபிலாசபர். உம்பெர்டோ எக்கோ மாதிரி அவரும் ஒரு செமியாட்டிஷியன். ரோலண்ட் பார்ட்ஸ் தான் ஒரு எஸ்ஏயிஸ்ட் மட்டும்தான், ஒரு நாவலிஸ்ட் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நினச்சி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தார் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு எக்கோ சொல்கிறாரு. அவர் எப்போவுமே ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் க்ரியேட்டிவ் ரைட்டிங், நாவல் எழுதணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் அவரால் முடியல. அதுக்கு முன்னாடியே அவர் ஹீ டைட். எஸ்ஸே ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ரொம்ப இம்பர்சனலாக இருக்கும். ஆனால் நாவல்ஸில் நல்ல கதை சொல்லலாம், நம்மளோட ஐடியாஸ் எல்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். I never felt this kind of frustration. I started writing novels by accident.
I had nothing to do one day, and so I started. Novels probably satisfied my taste for narration. Bart's நாவல் எழுதணும், க்ரியேட்டிவ் ரைட்டிங் சைட் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் முடியல. இவர் ஆசையே படலை. ஆனால் ஒரு நாள் அது நடந்தது. அப்போது அகாடமிக் புக்ஸ் எழுதிட்டு இருந்தப்போ கூட இவருக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்ததே இல்லை. அவரும் க்ரியேட்டிவ் ரைட்டிங்கில் போகணும் அப்படின்லாம் அவர் நினச்சதே இல்லை. இவர் நாவல்ஸ் எழுத ஆரம்பித்ததே ஒரு ஆக்சிடெண்ட் தான் அப்படிங்கிறாரு. ஒரு நாள் இவருக்கு செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால் இவர் ஒரு நாவல் எழுத ஆரம்பித்தேன் அப்படிங்கிறார். அவருக்கு அகாடமிக் புக்ஸில் கூட நரேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கதையே எழுதணும் அப்படிங்கிறது எவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்திருக்கும். முகுந்த், talking about novels, from being a famous academic, you went on to becoming spectacularly famous after the publication of The Name of the Rose. எக்கோவே நாவல்ஸை பற்றி பேசினதுனால இப்போ முகுந்தும் அதை பற்றி பேசுகிறாரு. இதுக்கு முன்னாடியே எக்கோ ஒரு அகாடமிக்காக ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். அதிலிருந்து ஒரு நாவலிஸ்டாக ஸ்பெக்டாக்குலர்லி ஃபேமஸ், ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். த நேம் ஆஃப் த ரோஸ் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா. த நேம் ஆஃப் த ரோஸ் பற்றி நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம். You've written 5 novels against many more scholarly works of non-fiction, at least more than 20 of them. இது வரைக்கும் நீங்கள் 5 நாவல்ஸ் எழுதியிருக்கீங்க. ஆனால் உங்களோட ஸ்காலர்லி ஒர்க் அப்படின்னு பார்த்தா, நான் ஃபிக்ஷன்னு பார்த்தா கண்டிப்பாக 20க்கு மேலேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உம்பெர்டோ எக்கோ ஓவர் 40 அப்படின்னு சொல்கிறாரு. 20க்கு மேலே இல்லை, 40க்கு மேலே எழுதியிருக்கேன் அப்படிங்கிறாரு. முகுந்த், ஓவர் 40. Among them, a seminal piece of work on semiotics. But ask most people about Umberto Eco and they will say, oh, he is the novelist. Does that bother you? 40க்கு மேலே அகாடமிக் புக்ஸ் எழுதியிருக்கீங்க. அதில் ஒரு புக் செமினல் பீஸ் அப்படின்னா ஒரிஜினல் பீஸ் ஆஃப் ஒர்க் ஆன் செமியாட்டிக்ஸ். செமியாட்டிக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். அதை பற்றி அப்படி ஒரு இம்ப்ரெசிவான ஒரு புக் எழுதியிருக்கீங்க நீங்கள். ஆனால் நிறைய பேர்கிட்ட போய் உம்பெர்டோ எக்கோ யார் அப்படின்னு கேட்டோன்னா, ஓ அவர் அந்த நாவலிஸ்ட் தானே அப்படி தானே சொல்லுவாங்க. அது உங்களை பாதர் பண்ணுதா, உங்களை ட்ரபிள் பண்ணுதா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஒரு அகாடமிக் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியலன்றது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு உம்பெர்டோ எக்கோ. எஸ், பிகாஸ் ஐ கன்சிடர் மை செல்ஃப் அ யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஹூ ரைட்ஸ் நாவல்ஸ் ஆன் சண்டேஸ். எஸ், ஆமாம், பாதர் பண்ணு. எக்கோ எப்போவுமே தன்னை ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறாரு. அதுதான் அவரோட மெயின் ஜாப், மெயின் ப்ரொஃபஷன் எல்லாமே. அவருக்கு லீவ் எப்போ கிடைக்குதோ சண்டேஸில் தான் அவர் நாவல்ஸே எழுதுறாரு. மற்ற எல்லா நாளும் யூனிவர்சிட்டி அகாடமிக் ஒர்க் தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சண்டேஸ் மட்டும் நாவல்ஸ் எழுதுகிற ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர். It's not a joke. I participate in academic conferences and not meetings of pen clubs and writers. I identify myself with academic community. நான் சண்டே நாவல் எழுதுகிற ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்னு சொல்லும் போது நான் ஜோக்லாம் ஒன்றும் சொல்லலை. இவர் ஒரு பார்ட் ஆஃப் த அகாடமிக் கம்யூனிட்டி. அகாடமிக் கான்ஃபரன்சஸில் தான் இவர் கலந்துக்கிறாரு. அங்கே தான் இவர் போகிறாரு. இவர் பென் கிளப்ஸ்க்கோ இல்லை ரைட்டர்ஸ்லாம் மீட் பண்ணுற இடத்துக்கோ போகிறதில்ல. இவர் தன்னை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு அப்படின்னா, அகாடமிக் கம்யூனிட்டியோட ஒரு அகாடமிக்காக தான் அவர் தன்னை பார்க்குறாரு. பட் ஓகே, இஃப் தே மோஸ்ட் பீப்புள் ஹாவ் ரெட் ஓன்லி த நாவல்ஸ், laughs and shrugs, I know that by writing novels, I reach a larger audience. I cannot expect to have 1 million readers with stuff on semiotics. ஆனால் அவருக்கு ரியாலிட்டியும் புரிஞ்சிருக்கு. அதனால ஓகே, நிறைய பேர் என்னோட நாவல்ஸை தான் படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஷ்ரக்ஸ் அப்படின்னா அவரோட ஷோல்டர்ஸை ரேஸ் பண்ணுறாரு. அவருக்கும் தெரியுது நாவல் எழுதுனதுனால தான் அவரால் பெரிய ஆடியன்ஸ், நிறைய பேரை போய் ரீச் பண்ண முடிஞ்சது. இதே அவர் செமியாட்டிக்ஸ் பற்றி எழுதியிருந்தாருன்னா இத்தனை பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. 1 மில்லியன் காப்பிலாம் செமியாட்டிக்ஸ் பற்றின புக்கு விற்றுருக்காது அப்படிங்கிறாரு. யார் செமியாட்டிக்ஸ் ஃபீல்டில் இருந்திருக்காங்களோ, யாருக்கு அந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் எக்கோவை தெரிஞ்சிருக்கும். முகுந்த், which brings me to my next question. The Name of the Rose is a very serious novel. It's a detective yarn at one level, but it also delves into metaphysics, theology and medieval history. இப்போ அதனால் நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன். த நேம் ஆஃப் த ரோஸ் அப்படிங்கிற உங்களோட நாவல் ரொம்ப சீரியஸான நாவல். இது ஆக்சுவலாக ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி. ஒரு லெவலில் இது மற்ற டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரி இருந்தால் கூட இன்னொரு லெவலில் அது எதெல்லாம் பற்றி டீல் பண்ணுதுன்னா மெட்டாஃபிசிக்ஸ் அப்படிங்கிறதும் ஃபிலாசபியோட ஒரு பிரான்ச் தான். தியாலஜி அப்படிங்கிறது காடை பற்றி படிக்கிறது. மெடிவல் ஹிஸ்ட்ரினா மிடில் ஏஜ் ஹிஸ்ட்ரி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த டிடெக்டிவ் ஸ்டோரியோட பேக் ட்ராப்பாக இருக்குது. இவர் ஏன் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாருன்னா, இந்த நாவல் 14th century இட்டலியில் நடக்குது.
அங்கே இருக்க ஒரு மானஸ்ட்ரியில் கொஞ்சம் சஸ்பீஷியஸான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பிரதர் ஒருத்தர் வராரு. அவர் வந்ததுக்கப்புறம் அந்த மானஸ்ட்ரியில் நிறைய மர்டர்ஸ் நடக்குது. அதனால் அவர் டிடெக்டிவாக மாறி அதெல்லாம் கண்டுபிடிக்க பார்க்குறாரு. அதனால் ஒரு லெவலில் இது ஒரு சாதாரண டிடெக்டிவ் ஸ்டோரியாக இருந்தாலும் இது ஒரு மானஸ்ட்ரியில் நடக்கிற கதை அப்படிங்கிறதுனால நிறைய பிப்ளிக்கல், அதாவது பைபிள் சார்ந்த விஷயங்கள் இந்த இதில் நிறைய இருக்குது. காட் பற்றி, அப்புறம் இது 14th செஞ்சுரியில் நடக்கிற கதை அப்படிங்கிறதுனால அந்த மெடிவல் ஹிஸ்ட்ரி, அந்த டைமில் இட்டலி எப்படி இருந்தது, சர்ச்சஸ்லாம் எப்படி இருந்தது, அதை பற்றியும் இவர் நிறைய சொல்லியிருக்காரு. அது போக இவர் தான் செமியாட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட் ஆச்சே, அதனால் அவரோட நாலேஜ் ஆஃப் சயின்ஸ், சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் இந்த நாவலில் நிறைய பார்க்கலாம். அதனால தான் முகுந்த் இந்த நாவலை சீரியஸ் நாவல் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா யூஸ்வலாக டைம் பாஸ்க்காக படிக்கிற ஒரு டிடெக்டிவ் நாவல் மாதிரி இது இருக்காது. Yet, it enjoyed a huge mass audience. Were you puzzled at all by this? Philosophy, religion, இந்த மாதிரி நிறைய சீரியஸ் விஷயங்கள் இருந்தால் கூட மாஸ் ஆடியன்ஸ், சாதாரண மக்களுக்கு கூட இது பிடிச்சிருந்தது, அவங்களும் இதை என்ஜாய் பண்ணாங்க. அதனால நீங்கள் பசில் ஆனீங்களா, அது உங்களுக்கு ஒரு புதிராக இருந்ததா அப்படின்னு கேட்குறாரு. Umberto Eco, no, journalists are puzzled and sometimes publishers, and this is because journalists and publishers believe that people like trash and don't like difficult reading experiences. அதுக்கு அவர் நோ அப்படிங்கிறாரு. எனக்கு எந்த பசிலும் இல்லை, ஜேர்னலிஸ்ட் தான் பசில் ஆகியிருக்காங்க, அதாவது முகுந்த் மாதிரி ஆளுங்க தான் குழம்பி போயிருக்காங்க. தே ஆர் கன்ஃபியூஸ்ட். ஏன் பப்ளிஷர்ஸும் கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க. ஒரு ரைட்டர் ஒரு புக்கை எழுதி பப்ளிஷர்ஸ்கிட்ட கொண்டு போனால் அவங்க படிச்சுட்டு இந்த புக்கு விற்குமா விற்காதான்னு டிசைட் பண்ணுவாங்க. ஒரு புக் விற்கும்னா தான் அதை அவங்க பிரிண்ட் பண்ணி அதை செல் பண்ணுறதுக்கு அக்ரி பண்ணுவாங்க. அண்ட் திஸ் இஸ் பிகாஸ் அவங்க ஏன் பசில் ஆகியிருக்காங்க, ஜேர்னலிஸ்ட்டும் பப்ளிஷர்ஸும் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, பீப்புளுக்கு ட்ராஷ் அப்படின்னா கார்பேஜ், குப்பை, என்டர்டெயின்மெண்ட்காக, டைம் பாஸ்க்காக மீனிங்லெஸ் புக்ஸை தான் அவங்க படிப்பாங்க. அவங்க டிஃபிகல்ட் ரீடிங் புக்ஸ் எல்லாம் படிக்க மாட்டாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு ஜேர்னலிஸ்ட்டும் பப்ளிஷர்ஸும் நினச்சிக்கிறாங்க. கன்சிடர் தெர் ஆர் 6 billion people on this planet. இந்த பிளானட்டில், இந்த எர்த்தில் 6 billion people இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். The name of the rose sold between 10 and 15 million copies. So in a way I reached only a small percentage of readers. ஆனால் என்னோட நாவல் The Name of the Rose வெறும் 10 to 15 million காப்பீஸ் தான் விற்றுருக்கு. டோட்டல் பாப்புலேஷன் 6 billion பீப்புளோட கம்பேர் பண்ணும்போது இந்த 10 or 15 million காப்பீஸ் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன பர்சன்டேஜ் தான், ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் ரீடர்ஸ். நான் ரீச் பண்ணது ரொம்ப கொஞ்சம் ரீடர்ஸை தான் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இட் இஸ் எக்ஸாக்ட்லி தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ரீடர்ஸ் who don't want easy experiences or at least don't always want this. ஆனால் இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, these kinds of readers, The Name of the Rose படித்த இந்த 10 to 15 million people, இவங்க எல்லாருமே ஈஸி எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் எதிர்பார்க்குறவங்க கிடையாது. இவங்கெல்லாம் லைட்டான தீம் இருக்க ஸ்டோரிஸை படிக்கிறவங்க கிடையாது. இவங்க நல்ல சீரியஸான இன்டலெக்சுவலான புக்ஸை படிக்கிறவங்க. இவங்கெல்லாம் பொதுவாகவே லைட்டான புக்ஸ் படித்தா கூட எப்போயாவது இந்த மாதிரி சீரியஸான புக்ஸை படிக்கிறவங்களாவும் இருக்காங்க. I myself at 9 p.m. after dinner watch television and want to see either Miami Vice or Emergency Room. I enjoy it and I need it, but not all day. எக்கோவே நான் டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறமா 9 PM டெலிவிஷன் பார்ப்பேன். 9 PM அப்படிங்கிறது ப்ரைம் ஸ்லாட். அப்போ வர சீரியல்ஸ் எல்லாமே பீப்புள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற சீரியல்ஸாக இருக்கும். 1980s பாப்புலராக இருந்த 2 டிவி சீரீஸ் பற்றி இங்கே சொல்கிறாரு. மயாமி வைஸ், இது ஒரு டிடெக்டிவ் சீரியல். மயாமி அப்படிங்கிறது ஃப்ளாரிடாவில் இருக்க ஒரு ஏரியா. மயாமி பீச் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ரூம் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டலில் நடக்கிற ஒரு கதை. அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ என்ஜாய் இட் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஐ நீட் இட். நம்ம எப்போவுமே சீரியஸான விஷயங்களே பண்ணிகிட்ருக்க முடியாது. வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கும் ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும். எக்கோக்கும் அது வேணும். ஆனால் நம்ம என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே வேணும்னு சொல்லி நாள் பூரா இதே பண்ணிகிட்ருக்க முடியாது. முகுந்த், could the huge success of the novel have anything to do with the fact that it dealt with a period of medieval history that இந்த நாவல் இவ்வளோ சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் இந்த நாவலோட செட்டிங் மிடிவல் ஏஜில் இருந்தது. அந்த மிடிவல் ஹிஸ்ட்ரி பற்றிலாம் நீங்கள் எழுதினதா அப்படின்னு கேட்குறாரு. இந்த நாவல் பார்த்திங்கன்னா இதோட செட்டிங் 14th century இட்டலி. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா 1322 அந்த இயரில் நடக்கிற கதை தான் இது. ஸோ அங்கே இட்டலியோட ஹிஸ்ட்ரி பற்றி, ஃபுல் யூரோப்போட ஹிஸ்ட்ரி பற்றியெல்லாம்
இந்த புக்கில் அவர் நிறைய எழுதியிருக்காரு. ஸோ அதுதான் இந்த சக்ஸஸ்க்கு ஒரு முக்கியமான காரணமா அப்படின்னு கேட்குறாரு. Umberto Eco, that's possible, but let me tell you another story, because I often tell stories like a Chinese wise man. அது பாசிபிள் தான். நான் மெடிவல் ஹிஸ்ட்ரியை பற்றி எழுதுனதுனால இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நான் இன்னொரு கதை சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே ஒரு சைனீஸ் வாய்ஸ் மேன் மாதிரி கதை சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஏற்கனவே கிளாஸ் 11ல் த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் த சோல் லெசனில் பார்த்தோம் இல்லையா? நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும் எப்படி சைனீஸ் அவங்களோட ஸ்டோரிஸ் மூலமாகவும் அவங்களோட பெயிண்டிங்ஸ் மூலமாகவும் அவங்களோட பிரின்சிபல்ஸ் அவங்களோட டீச்சிங்ஸ் எல்லாம் பீப்புள் வரைக்கும் ரீச் பண்ண வச்சாங்க அப்படின்னு நம்ம அதிலேயே பார்த்தோம். சைனாவிலேருந்து முக்கியமான வாய்ஸ் மேன்னு பார்த்தா கன்ஃபியூஷியஸ் இருந்தார். ஸோ நானும் அவங்கள மாதிரி சைனீஸ் வாய்ஸ் மேன் மாதிரி கதை சொல்லுவேன் அப்படிங்கிறாருங்க. My American publisher said, while she loved my book, she didn't expect to sell more than 3,000 copies in a country where nobody has seen a cathedral or studies Latin. எக்கோவோட அமெரிக்கன் பப்ளிஷருக்கு அந்த புக் ரொம்ப பிடிச்சிருந்தது. She loved it. இருந்தாலும் அந்த புக் அமெரிக்காவில் 3,000 காப்பீஸ்க்கு மேலே விற்காதுன்னு தான் அவங்க நினச்சாங்க. ஏன்னா அமெரிக்காவில் கத்தீட்ரல் கிடையாது. கத்தீட்ரல் அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சில் ரொம்ப பெரிய போஸ்ட்டில் இருக்கவங்கெல்லாம் இருக்கிற ஒரு சர்ச் அது. ஸோ அந்த மாதிரி அமெரிக்காவில் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஓல்டு சர்ச்சஸ்லாம் அமெரிக்காவில் கிடையாது. ஏன்னா அமெரிக்காஸ் ரிலேட்டிவ்லி அ நியூ கண்ட்ரி. அமெரிக்காவில் யாரும் லாட்டினும் படிக்கிறது கிடையாது. லாட்டின் அப்படிங்கிறது இட்டாலியனோட ரூட் லாங்குவேஜ். இட்டாலியன் மட்டும் கிடையாது, நிறைய யூரோப்பியன் லாங்குவேஜஸோட மதர் லாங்குவேஜ் இல்லைன்னா ரூட் லாங்குவேஜ்னு பார்த்தோன்னா அது லாட்டின் தான். அது அமெரிக்காவில் அவ்வளோ பாப்புலர் கிடையாது. ஸோ ஐ வாஸ் கிவன் அன் அட்வான்ஸ் ஃபார் 3,000 காப்பீஸ், பட் இன் தி எண்ட் sold 2 or 3 million in the US. அதனால இவரோட அமெரிக்கன் பப்ளிஷர் இவருக்கு வெறும் 3,000 காப்பீஸ்க்கு மட்டும்தான் அட்வான்ஸ் மணி கொடுத்துருக்காங்க. ஆனால் கத்தீட்ரல் இல்லாத லாட்டின் படிக்காத யூஎஸில் இந்த த நேம் ஆஃப் த ரோஸ் 2 or 3 million காப்பீஸ் வித்திருக்கு. A lot of books have been written about the medieval past far before mine. I think the success of the book is a mystery. Nobody can predict it. என்ன சொன்னார்னா, இந்த புக்கோட சக்ஸஸ்க்கு ரீசன் மிடிவல் ஹிஸ்ட்ரி பற்றி எழுதுனதா இருக்கலாம் அப்படின்னாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு முன்னாடியே நிறைய பேர் மிடிவல் பாஸ்ட் பற்றி எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த புக் ஏன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரி. இட்ஸ் லைக் அ பசில். யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இதோட ரீசன் என்னன்னு யாருக்கும் தெரியாது. I think if I had written the name of the rose 10 years earlier or 10 years later, it wouldn't have been the same. Why it worked at that time is a mystery. இவர் இந்த நாவலை ரைட் டைமில் எழுதினது கூட காரணமாக இருக்கலாம். இதே நாவலை இவர் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதி பப்ளிஷ் பண்ணியிருந்தாலோ இல்லை இன்னும் 10 இயர்ஸ்க்கு அப்புறமா எழுதி பப்ளிஷ் பண்ணியிருந்தாலோ இதே அளவுக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன் இது இந்த டைமில் ஒர்க் ஆச்சு, ஏன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மிஸ்ட்ரி தான். இதோட இந்த இன்டர்வியூ முடியுது. For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.